அவன் தான் மிகப்பெரிய பலம்னு நம்பி இருந்துமே செத்து போயிட்டானே. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன்னு நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப காலத்துல நல்ல பலனா ஆரோக்கியமா வைராக்கியமா இருந்தாங்களே, இவங்க மூலம் சபை வளர்ந்துரும், இவங்க மூலம் தரிசனம் வளர்ந்துரும், இவங்க மூலம் சபைக்குள்ள பெரிய அசைவு உண்டாயிரும், சபைக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க, விசுவாசத்துல ஜெபத்துல கொடுக்கறதுல தாங்கிறதுல ஆத்தும பாரத்துல அப்படின்னு நம்பி இருந்தமே சார்ந்திருந்தமே செத்து போச்சே, செத்து போச்சே. பலவீனமா கிடக்கு, முடங்கி கிடக்கு, கல்லறைக்குள்ள கிடக்கு, ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள கிடக்கு. பயங்கிற கல்லறைக்குள்ள, பாவங்கிற கல்லறைக்குள்ள, தரித்திரங்கிற கல்லறைக்குள்ள, அவிசுவாசங்கிற கல்லறைக்குள்ள, சோர்வுங்கிற கல்லறைக்குள்ள, செல்போனுங்கிற கல்லறைக்குள்ள, பேஸ்புக்குங்கிற கல்லறைக்குள்ள, கூகுளுங்கிற கல்லறைக்குள்ள, யூடியூப்ங்கிற கல்லறைக்குள்ள, காதல் என்கிற கல்லறைக்குள்ள, இச்சங்கிற கல்லறைக்குள்ள, கோபங்கிற கல்லறைக்குள்ள, மாம்சங்கிற கல்லறைக்குள்ள. யோ போதுமியா? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சு போச்சியா? ஒண்ணுமில்ல. தூக்கங்கிற கல்லறைக்குள்ள பிரசங்கம் ஆரம்பிச்சு தோத்துறான் 10 நிமிஷம்னா தூக்கம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு நீங்க மைக் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தொடங்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கல்லறைக்குள்ள கிடக்க என் ஜனம் அப்படின்னு பாஸ்டருக்கும் வேதனை, பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதனை. இருக்கீங்களா? இழந்துட்டோமே அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்த ஒரு மார்த்தாளை பார்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய மகிமைய மகிமைய. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த கேசிசி தோத்திரம் ஒரு மார்த்தாளை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரர்கள் சபை எழுமணும், பலப்படணும், தோத்திரம் உயிரடையணும், இந்த எழுப்புதல தேசத்துல வந்தாகணும், பார்த்தாகணும். எழுப்புதலுக்கு காரணமா நிக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு பலவீனத்துல கிடக்க, தோத்திரம் அவிசுவாசத்துல கிடக்க, மாம்சத்துல கிடக்க. ஐயோ ஆண்டவரே எழுப்பிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற, ஜெபிக்க, மன்றாட, புலம்ப நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, கலங்காத, பயப்படாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ தேவனுடைய மகிமையை, கேசிசி நீ தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை, சபையே, தேவ மனிதனே, என் ஜனமே, நீ தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் முதல் வசனங்களுக்கு போனா லாசரு மரிச்சிட்டான். அப்போ மார்த்தாளும் மரியாளும் சேர்ந்து இயேசு கிட்ட ஆள் அனுப்புறாங்க. 2ஆம் வசனத்துல போடுங்க தோத்திரம். இயேசு